இன்று நாம் சிறந்த கடற்கரை உல்லாச போக்கிடம், அதாவது ஒரு ரெசார்ட். இந்த ரெசார்ட்டோட நேம் ஐடியல் பீச் ரெசார்ட். அதை தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் தமிழில். இந்த ரெசார்ட்டில் மொத்தம் 2 days ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ரிசப்ஷன் அண்ட் நாளைக்கு வந்து வெட்டிங். பியோர் சவுத் இண்டியன் ஸ்டைல் வெட்டிங். கப்பில் வந்து வே பிஃபோரே ரெடியாக சொல்லிட்டோம். யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்களோட போர்ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை அழைப்பு இருக்குது, டிபிக்கல் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெட்டிங். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு 5 years பேக் வந்து இதே சேம் கப்பலோட ப்ரைடோட சிஸ்டருக்கு வந்து நாங்கள் வெட்டிங் பண்ணியிருந்தோம் நாகர்கோயிலில். ஸோ இதெல்லாம் அவங்களோட பிக்சர்ஸ் தான். இது 5-6 years பேக் எடுத்த பிக்சர்ஸ். அந்த டைமில் வந்து நோ லைட்ஸ், இந்த மாதிரி கோடெக்ஸ் லைட்ஸ் இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்த பிகினிங். ஸோ அப்போ அதெல்லாம் நான் லைட்ஸை யூஸ் பண்ணாமல் ஒன்லி அவைலபிள் லைட்டில் ஷூட் பண்ணி, ராவில் ஷூட் பண்ணி லைட் ரூமில் ப்ராசஸ் பண்ண பிக்சர்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ரூம்க்கு போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4:41 ஆகுது. ஒரு பியூட்டிஃபுல் சன்லைட், சன் செட் ஆகிற போகிற லைட் இந்த பக்கம் வருது. ஸோ சன்லைட் 1 ப்ளஸ் கீ லைட், மொத்தம் 2 லைட் வச்சு இப்போ போர்ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். ப்ரோ கம்மியா லைட்லாம் எடுத்து எப்படியாப்பா? எஸ், இன்னும் கொஞ்சம் இங்கே வந்துருங்க மேலே. 1 2 3. இப்போ எப்படி எங்கே ஒரு ஃபுல் ஷாட் எடுத்துக்கலாம். லைட்டாகவே போப்பா. 1 2 3. ஸோ இப்போது இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்களேன். கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்கள். ஹெட் மட்டும் திருப்புங்க. இந்த இடத்துல இங்கே வரும். 1 2 3. வேறு எதாவது இருக்கா? சரி, இப்போ எடுத்துகிட்டு விடும். நானும் உட்காந்து காமிச்சோம். ஸோ இந்த மாதிரி ப்ளீஸ் ரைட். 1 2 3. 1 2 3. நேராக மட்டும் பாருங்கள். லுக் மட்டும் நேராக பாருங்கள். 1 2 3. ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ அங்கே ஒரு ஃபென்சிங் இருக்குது. அந்த ஃபென்சிங்கில் வந்து பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதை கேப்சர் பண்ணலாம். அப்படியே வைங்களா கையை. ஜஸ்ட் லைக் திஸ். இந்த பக்கம். குட், பியூட்டிஃபுல். 1 2 3. Just look there. இங்கே பாருங்க, இந்த இடத்துல. ப்ளீஸ் ரைட். அதே பொசிஷன். எடுத்துரும். லைட்டாக திரும்புங்க. ஸோ இங்கே வந்து ஹார்ஷ் சன் வருது, சன் செட் ஆக போகிறது. ஸோ அதனால் இந்த சன்னை யூஸ் பண்ணி ஒரு சில் அவுட் ஷாட் மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி F ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் ஃபேஸ் மட்டும் பாருங்கள். இது ஓகே இல்லை? இது ஓகே. ஒரு ஃபுல் ஷாட் ஒன்று எடுப்பேன். அதுக்கு ஒரு பிட் ஷாட்டாக ஒரு க்ளோஸ் பண்ணுறேன். பாதி லைட் எடுத்துகிட்டு வா கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அரே வந்து இருக்குது. ஃபுல்லாக அந்த பில்லர்ஸ். டெஃபினெட்லி யூ ஷுட் யூஸ் இட். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. நீங்கள் இங்கே இருங்க, நாம் இங்கே கப்பல் ஷாட் எடுத்துருவோம் உள்ளே. சரிங்களா? ஜெய், வணக்கம் ஜெய். ஹாய். நல்லா இருக்கு. சரி, நீங்கள் வெளில வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்க டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் வந்து குயிக்காக டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இன்டோர் அவுட்டோர்னு சொல்லிட்டு. ஸோ இன்டோரில் போய் லைட் செட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கம், இங்கே வாங்க. ரெடி? 1 2 3. நேராக நின்று ஒரு போஸ். ஸ்ட்ரைட் அண்ட் 1 2 3. Just look at the ground. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லைட்டை ஷூட் பண்ணி இந்த லைட் அங்கே. ஸோ இங்கே இந்த பேக்ரவுண்ட் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ளைனாக இருக்குது. பட் இங்கே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் பொக்கே நல்லா ரொம்ப அழகாகும். ஸோ தட் இந்த பக்கம் வச்சு ட்ரை பண்ணலாம். சூர்யா இப்போ நல்லா ஹைட் ஏற்றி எடுப்பா ட்ரோனு. ஸோ பைபிளை வந்து ட்ரோன் ஷாட் எடுக்க அனுப்புகிறேன். ஏன்னா இப்போ தான் கரெக்டாக டைம் இருக்குது. ஓடு. இவர்ப்பா ஐடியல் ரெசார்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கு. ஓகே, இந்த பக்கம் கடலுக்குள்ளே விட்டு அப்படி சொல்லிட்டு கிராஸ் லெக். கொஞ்சம் அந்த நீ லிஃப்ட் பண்ணி வைங்க. ஜஸ்ட் லுக் டவுன். தம்பி லைட்டை கொஞ்சம் அவே எடுத்துகிட்டு போ.
சேம் போஸே வைங்களேன். See, both of you look at this camera. இந்த கேமரா. ஓகே, we can start with the event now. ஓகேங்களா? அதுக்கப்புறம் we can take லைட்ஸ் எல்லாம் அங்கே தூக்கி போயிடலாம். பிடிச்சிட போட இன்னைக்கு வந்து 2 கேமரா செட்டப் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து 1DX Mark 3, ஒன்று வந்து யூஎஸ் R5 கேனன் யூஎஸ் R5. ஸோ R5ல வந்து 24mm போட்டிருக்கேன். 1DXல வந்து 85mm. ஸோ இப்போ ஜானுவாசம்க்கு வைடு ஓப்பன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப லோ லைட்டாக இருக்குது. நான் எதுவும் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இன் அவைலபிள் லைட். ஸோ ஒரு ட்வைலைட்டில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நம்ம நாதஸ்வரம் அண்ணாலாம் உட்காந்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ரிசப்ஷன், இந்த ஐடியல் பீச் ரெசார்ட்டோட ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டு தானே ரிசப்ஷன் போகணும், அதான் நம்ம ஒரு வழக்கம். ஸோ அதனால் இங்கே கோயிலுக்கு போகிறாங்க. கைஸ், ரிசப்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ப்ரைடுக்கு வந்து போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியல, கப்பலாகவும் வந்து நிறைய போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதனால் ரிசப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். லெட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே என்ன கேமரா வச்சுருக்கீங்க? 1300 ஃபோட்டோ பூத் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து யோயோ செல்ஃபி ஃபோட்டோ பூத். என்னடா சாப்பிட போகலாமா? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. மார்னிங் டைம் சொல்லுங்கள். முகூர்த்தம் வந்து 9 to 10:30. பையனுக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர அந்த ஒரு சின்ன ஒரு சடங்கு நடக்கும். காசு எத்தனை மணிக்கு? அப்பா அவங்க அம்மா. ஸோ தட்ஸ் இட் கைஸ், ரிசப்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. முகூர்த்தமோட டைமிங் நாளைக்கு காலையில் முகூர்த்தம் டைமிங் வந்து 9 to 10:30 சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைடோட மேக்கப் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 to 6:30 அந்த மாதிரி முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 7 o'clock வந்து ப்ரைடல் போர்ட்ரேட்ஸ் இருக்கும். 7:30க்கு வந்து காசி யாத்திரை இருக்குது அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்லியிருக்காங்க. எனிவே 6:30 to 7 o'clock வந்து ஒரு பியூட்டிஃபுல் சன்லைட்டில் போர்ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். லெட்ஸ் மீட் இன் த மார்னிங். பாய்.